ஹே கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. நம்ம கோயம்புத்தூர்ல உக்கடம் டு ஆத்துப்பாலம் மேம்பாலம் 8 வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க. எப்படா இதை ஓபன் பண்ணுவாங்கன்னு கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ரொம்ப கனவோட இருந்தாங்க. ஒரு வழியா இந்த மேம்பாலம் ஓபன் பண்ணிட்டாங்க. எந்தெந்த ஏரியாவில எல்லாம் இறங்குது ஏறுதுங்கிறத பத்தி எல்லாம் கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து கோயம்புத்தூர்ல உக்கடம் மேம்பாலம் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருந்து மேலே ஏறி போகக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது. போறதுக்கு டபுள் ட்ராக், வர்றதுக்கு டபுள் ட்ராக்னு 4 ட்ராக் ரோடா இதை அமைச்சிருக்கிறாங்க. நீங்க அப்படியே ஏறும்போது லெஃப்ட் சைட்ல அப்படியே எட்டி பார்த்தாலே உங்களுக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்டை டாப் வியூல இருந்து நீங்க பார்க்கலாம். பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு போறதுக்கு நீங்க கரும்புக்கடை, ஆத்துப்பாலம், சிக்னல் எல்லாம் சிக்கி சீரழியாம நேரடியாக அதுக்கு மேல ஏறினாக்கா அப்படி போய்கிட்டே இருக்கலாம். நீங்க பாக்குற இந்த உக்கடம் பேருந்து நிலையம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த மேம்பாலம் கட்டும் பணிக்காக மிகப்பெரிய நிலப்பகுதியில எல்லாம் இதுல இருந்து கையகப்படுத்தப்பட்டதால இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ரவுண்டான மாதிரி குறுகலா காட்சி அளிக்குது. இந்த மேம்பாலத்தை மேல இருந்து நாம ஏறின பகுதியை பார்த்தானாக்கா நம்பவே முடியல. இப்ப நாம கடந்து வந்த பகுதியை தான் டாப் ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குல்ல. இங்க லோக்கல் பஸ் ஸ்டாண்டு, வெளியூர் போற பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா கேரளாவுக்கு போகக்கூடிய கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்களா இப்ப சின்னதா ரவுண்டான மாதிரி கூறுகளா காட்சி அளிக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் மேம்பாலம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிலப்பகுதியிலிருந்து அப்படியே தொடங்கக்கூடிய பகுதி. அங்கிருந்து மேலே ஏறி அப்படியே ஒரு சுத்திட்டு வந்தானாக்கா இப்ப நாம நின்று பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து நீங்க நின்று மறுபடியும் நீங்க ஏறின இடத்தையே பார்க்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு ரோடு, அதாவது உக்கடத்துல இருந்து ராமநாதபுரம் சுங்கம் பைபாஸ் ரோடு போறதுக்கு உண்டான பிரம்மாண்டமான ரோடு தான் இது. இது ஆரம்பிக்கிற பகுதிகளில் நிறைய கடைகள் எல்லாம் இருந்து அந்த ரோடு ரொம்பவே குறுகலா இருந்துச்சு. இப்போ இந்த பாலம் கட்டும் பணிக்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் இடிச்சு தள்ளி அந்த ரோட்டை அகலப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அதை தாண்டி அப்படியே நாம மெதுவா கடந்து போய்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்களா, வேகமா போறவங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இங்க பேரிகார்டுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இந்த பேரிகார்டுகள் எல்லாம் வைக்கல வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க அப்பாவுக்கு தெரியாம அவருடைய பைக் சாவி தூக்கிட்டு ட்ரிபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம 90-100ல வண்டியை வேகமா கொண்டு போய் இயக்கி செவத்துல மோதி இடிச்சு ஒண்ணு உயிரிழக்கிறாங்க, இல்லைனாக்கா உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு குடும்பத்துக்கு பாரமாயிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்னால தான் பெரிய தொல்லையா இருக்குது. அதனால தான் மேம்பாலம் கட்டக்கூடிய பகுதிகளிலேயே ரொம்பவே பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 கிலோமீட்டர் ரோடை கடந்து போறதுக்கு 2 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துல நீங்க பொள்ளாச்சி போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த ரோடு ரொம்பவே மக்களை பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா இதுக்கு விடிவு காலம் பொறுத்து இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்களா, அப்படியே நேரா போகும்போது எந்த அளவுக்கு ஒரு மலைப்பாம்பு மாதிரி பெண்ட் ஆகுது. இந்த பகுதியோட கீழ்பகுதியை தான் அபாய வளைவுன்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க நிறைய விபத்துகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதோடைய மேல் பகுதியில போகும்போது தான் அந்த ரோடு இந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதுதான் நமக்கே தெரியுது. கோயம்புத்தூர்ல உக்கடம் பாலம் ஓபன் பண்ணிட்டாங்களா, அடடா அதை பார்க்க ஆசையா இருக்கேன்னு கொஞ்சம் பேர் ஆசைப்படலாம். ஆனா அந்த பக்கம் போறதுக்கு நமக்கு வேலையே இல்லையே, அதை எப்படி பாக்குறதுன்னு கொஞ்சம் பேர் யோசிக்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல படிக்கிற விஷயமாகவோ இல்லது பணியின் காரணமாகவோ அல்லது குடியிருந்திருப்பாங்க. அவங்க பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி இப்ப கோயம்புத்தூர்ல இல்லாம வேறு மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த உக்கடம் பகுதி நம்ம மனசுல நல்லாவே பதிஞ்சிருக்குது. இப்ப அந்த பகுதி பாலமெல்லாம் கட்டி எப்படிடா மாறி இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நேரா வந்துட்டா பாத்தீங்களா, இதுதான் மெயின் ஜங்ஷன். அதாவது லெஃப்ட் சைட்ல போனா பொள்ளாச்சி, ரைட் சைட்ல போனா பாலக்காடு. நாம கீழே நொய்யல்லாத்த கடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி பழனி போறவங்க லெஃப்ட்ல போங்க, பாலக்காடு போறவங்க ரைட்ல போங்க. ஆகா, மேல வரும்போது பாருங்க கீழே நம்ம எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு பகுதியை கடந்து வந்துட்டோங்கிறதே தெரியல. இதே பகுதிக்கு கீழே இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஐயோ அம்மா நீங்க வெறுத்தே போயிருவீங்க வாங்க ஓட்டுறதுல. அந்த அளவுக்கு அந்த இடத்துல பயங்கரமான டிராபிக் ஜாம் ஆகி டென்ஷன் ஆயிரு. எதிரில் தெரியுது பாத்தீங்களா, புளியமுத்தூர்ல இருந்து இந்த பாலத்துல மேல ஏறினாக்கா எந்த மாதிரி வருவோங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நேரா பொள்ளாச்சி போகக்கூடிய பாதையில போய் இந்த ரோடு எங்க இறங்குதுன்னு பார்க்கலாம். இறங்கிட்டு
மறுபடியும் இந்த பாலத்துக்குள்ள அடுத்த ரோடு பக்கத்துல பயணிக்கலாம். இப்போ பாலத்துடைய எண்டுக்கு வந்துட்டோம். அந்த ரோடு முடிகிற இடத்துல இருந்து அப்படியே ரைட் டர்ன் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் இந்த பாலத்தோட அந்த பக்கத்துல போய் இந்த பாலத்துல மேலே ஏறி ரைட் சைட்ல போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. பாத்தீங்களா, குனியமுத்தூர், மதுக்கரை, கேரளா, கோவை, புதூர் இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து வரக்கூடியவங்க நேராக காந்திபுரம், உக்கடம் டவுன்கால் போறதுக்கு இந்த மேம்பாலத்துடைய பகுதியில ஏறிக்கலான்னு இங்க குறியீடுகளை வச்சிருக்காங்க. இது நிறைய வளைவுகள் திருப்பங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எந்த விபத்துகளும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பிளாக் சைன் வச்சுருக்காங்க. நைட் டைமில் அதெல்லாம் அப்படியே லைட்டு மாதிரி ஜொலிக்கும். அதனால் விபத்துகள் எல்லாம் எல்லாமே பாதுகாத்துக்கலாம். சுண்ணாம்பு கால்வாய் பகுதியிலேருந்து இந்த பாலத்துக்கு மேலே ஏறுறதுக்கு உண்டான இன்னொரு பாதை தான் இரு. மேலேருந்து அப்படியே கீழே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஆத்துப்பாலம் ஜங்ஷன். அப்பா, இந்த இடம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறத இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுவும் நம்ம காலையில் ஒரு 9 மணி பீக் ஹவர்ஸில் எடுத்தது. இல்லைன்னா இந்த இடமெல்லாம் நேரம் அப்படியே போர்க்களம் போல காட்சி அளிச்சுட்டு இருக்கும். ஆனால் பாருங்க, இப்போ கீழே மேலேன்னு நிறைய ட்ராக்ல வாகனங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறதால மக்கள்லாம் நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆத்துப்பாலம் பகுதியை கடந்து போகணுங்கிறதுக்காக வேண்டிய வீடுகள்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பி வருவாங்க. கல்லூரிகளுக்கு வேலைக்கு போகிற பசங்கள் எல்லாம் நேற்றுக்கு தான் பாலம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கிறதுனால பாலம் பார்த்தீங்களா அப்படியே பலன்னு அப்படியே மின்னுது. வாகனங்கள்ல போகக்கூடியவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆகா, புதிய பாலத்துல அப்படியே ஜாலியா சொகுசா ஏதோ சுற்றுலா தலத்துக்கு வந்த மாதிரி ரசிச்சு எல்லாம் அப்படியே சிரிச்ச முகத்தோடய போயிட்டு இருக்கிறாங்க. வண்டியை ஓட்டுறதுக்கே நமக்கே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நாம போயிட்டு இருக்கும் போது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய குளம் தெரியுது. பாத்தீங்களா, எப்பவுமே வற்றாம மிகப்பெரிய ஒரு நீராதாரமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூருடைய மிக பிரம்மாண்டமான குளம் தான் பெரிய குளம். பெரிய குளத்தை ஒட்டின மாதிரி ஒரு பாதை இருக்குது. இந்த பாலத்துக்கு கீழ்ப்பகுதி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 8 வருஷமா இந்த பாலத்தை கட்டிட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய டிராபிக் நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வேண்டி அந்த பெரிய குளத்துடைய கரைப்பகுதியில சின்னதா ஒரு பாதை அமைச்சிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வாகனங்கள் போயிட்டு இருக்குது. பாருங்க, இந்த பாலத்துக்கு கீழே ஒரு 4 ட்ராக்கு, பாலத்துக்கு மேல ஒரு 4 ட்ராக்கு, அந்த பெரிய குளத்தை ஒட்டியும் ஒரு பாதை போயிட்டு இருக்குது. இந்த ஒட்டுமொத்த டிராக்குக்கும் பதிலா இந்த பாதை தெரியுது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு சின்ன ரோடு தான் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே இருந்துச்சு. அதுலதான் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரே சவுத் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 ட்ராக்ல மக்கள்லாம் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறாங்க. அங்க நின்று பெரிய குளத்தை பார்க்கறதுக்கே வேற ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. என்னதான் நீங்க புதிய பாலத்தை கட்டினாலும் நாங்க பழைய பாதையில தாண்டா போகணும்னு சொல்லிட்டும் அந்த பாதையிலையும் நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில நேரத்துல வெயில்ல நம்ம வாகனத்துல போனாலும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளத்துல இருந்து வீசக்கூடிய காத்து அப்படியே ஈர காத்தா இருக்கிறதுனால நமக்கு அப்படியே சும்மா ஏசியிலேயே வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி சும்மா குழுன்னு இருக்குதுங்க. உக்கடம் நெருங்கிடுச்சுன்னு சைட்ல ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அங்க பாருங்க, அப்போ ஒருத்தன் பாருங்க வண்டியை அப்படி முறுக்கிக்கிட்டு பறந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி வேகமா போறவங்க எதுவும் விபத்துல சிக்கக்கூடாது, கொஞ்சம் அவேர்னஸா போகணுங்கிறதுக்காக வேண்டிட்டு அங்க பாத்தீங்கன்னா நிறைய எல்லோ லைனு, ரிஃப்ளெக்டர் சைனுன்ட்டு நிறைய ஒயிட் லைனுன்னு எக்கச்சக்கமா அந்த பாதை முழுக்கவே நிறைய கவன குறியீடுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்பவும் நம்ம மக்கள் திருந்துற மாதிரி தெரியல பாருங்க. இங்கிருந்து ரைட் சைட்ல இறங்கினாக்கா திருச்சி ரோடுக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையுடைய கீழ்மட்ட பணிகள் எல்லாம் இப்பதான் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா நம்ம நேரா போயிட்டு சுங்கம் பைபாஸ் போறதுக்கு இந்த ரோடு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாலம் முடியக்கூடிய பகுதிக்கு வந்துருச்சு. அப்படியே நம்ம மெதுவா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்களா, இதைத்தான் நிறைய பேரு என்னங்க சுத்தலா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. இந்த பாலம் நேரா போய் அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ரவுண்டானால போய் இறங்கி அப்படியே கீழே உட்கட பகுதிக்கு நிலப்பகுதிக்கு போகுது. இது ஏன் இவ்வளவு பெரிய ரவுண்டானாவா இருக்குன்னு கேட்டா, இந்த பாதையை நேரா கொண்டு போய் நாம ஒப்பனக்கார வீதியில இறக்கி விட்டாலே இந்த சுத்தல் இருக்காது. ஆனா அந்த பகுதியில 2 வழிபாட்டு தலங்கள் அதாவது கோயில்கள் இருக்கிறதால அதுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பாதையை வளைச்சு அப்படி திருப்பி இவ்வளவு தூரமா கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த புரிதலே இல்லாம நிறைய பேர் எதுக்கு இந்த சுத்தலுன்னு கேட்கறாங்க. ஆனா பாவிகளா, பாலம் கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஜியாமெட்ரிக்கல் இன்ஜினியரிங் கணக்கெல்லாம் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்து தானே பாலம் கட்டுவாங்க. என்னமோ இந்த அரிசி முறுக்கு சுத்துற மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சாப்பா கீழே இறக்குவாங்க.
அதனால தான் ரிலாக்ஸாக போயிட்டு வாகனங்கள் எல்லாம் போய் மெதுவாக கீழே இறங்காம செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்த அந்த ரவுண்டான மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஏரியாவில் தான் மெட்ரோ ட்ரெயினுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்த பாதையை அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே நம்ம இறங்க போகிற அந்த ரவுண்டானாவையும் லெஃப்ட்டில் பார்த்தாலே பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லைடிங் ஆகிட்டே வண்டியில் போகிறதே ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரியான ரவுண்டானாக்கில் வண்டியை ஓட்டி என்ஜாய் பண்ணாமல் அது சுத்தலாக இருக்குது இது சுத்தலாக இருக்குன்ட்டு அட போங்கப்பா நேராக போய் இறங்கிட்டானாக்கா உக்கடம் ஜங்ஷன் வந்துடுச்சு. இப்போ நமக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டமாக தெரியுது பார்த்தீங்களா ஹைட்டா, அதுதான் நம்ம கடந்து வந்த அந்த பாலம். நாம் அந்த பாலத்தில் பயணித்து வந்து தான் அப்படியே கீழே வந்து இங்கே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட ஸ்பெஷலே இந்த பாலத்தை மேலேயும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், கீழேயும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். அதுதான் வாங்க இப்போ கீழே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதாலையும் மக்கள் அதிகமான நடமாட்டம் இருக்கிறதாலையும் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆனால் அதை கடந்து இந்த பழைய மார்க்கெட்டையும் கடந்து நம்ம போயிட்டோம்னா ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இது வந்து பீக் ஹவர்ஸ் எடுத்தது. இந்த 9 மணி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இடைவிடாமல் நெருக்கி அடிச்சு போயிட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸாக தான் போயிட்டு இருக்குது. கரும்பு கடை அமைச்சிருக்கக்கூடிய புதிய சிக்னல் அதை தாண்டி நேராக போனானாக்கா ஆத்துப்பாலம் வந்துடும். ஆத்துப்பாலத்தில் போய் ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்பி மறுபடியும் உக்கடத்துக்கே போயிடலாம். நாம் மேலே போகும்போது அந்த ரூட் எப்படி இருந்துச்சு, இப்போ கீழே போகும்போது பாருங்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இத்தனை வருஷமாக இந்த ரூட்டில் தான் எல்லாம் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மேலே போகும்போது பார்த்தோன்னாக்கா என்னடா இது கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்குமா இல்லை வேறு ஏதோ ஊரில் போயிட்டு இருக்குமான்னு நமக்கே ஒரு வித்தியாசமான ஆச்சரியமாக இருக்குது. ஆத்துப்பாலம் ஜங்ஷன் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ நெருக்கடி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா. யூ டர்ன் அடித்து ரைட் சைடில் நேராக இப்போ வந்த பகுதிக்கு ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய பகுதியோட மறுபடியும் நாம் உக்கடத்துக்கே போயிடலாம். கருப்பு கடையில் அமைச்சிருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சிக்னல் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. இதில் பாதி அளவு ரோடு தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆத்துப்பாலத்தை கடந்து போகிறதுக்கு உக்கடத்துலேருந்து போக வேண்டி இருந்துச்சு. அதாவது 10-15 அடி அகலத்தில் தான் இந்த ரோடே இருந்துச்சு. அதில் தான் ஒட்டுமொத்த வாகனங்களும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாருங்க இப்போ எல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராக்காக போயிடுச்சு. லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரு குளத்துக்கு மேடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பெரிய குளத்தை ஒட்டி அமைச்சிருக்கக்கூடிய பாதை. ஆஹா, இது நம்ம தொடக்கத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. மேம்பாலத்துக்கு கீழே இரவு நேரத்தில் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இன்னும் பெயிண்டிங் எல்லாம் பண்ணாதப்ப நாங்கள் எடுத்தது உங்களுடைய பார்வைக்காக வேண்டி போட்டிருக்கேன். இரவு நேரத்துலையும் கூட மேம்பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மின்னொலியில் ஜொலிக்குது பாருங்க. ரோடு பார்த்தீங்களா சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. ஒரு 9 மணி டைமில் எடுத்தது. வாகனங்கள் எல்லாம் எந்த நெருக்கடியும் இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ சொல்லுங்க, இந்த உக்கடம் டு ஆத்துப்பாலம் பாலம் இந்த மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்ட்டு. ஆனால் நிறைய பேர் ஏதோ மனசில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வரிப்பணம் வேஸ்ட்டாக போச்சு, இந்த பாலம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆத்துப்பாலத்துக்கும் உக்கடத்துக்கும் வர்ற வேலையே இல்லாமல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத நிறைய தற்கூரிகள் வந்து இந்த பாலம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரோன் கேமராவில் இரவு நேரத்தில் மின்னொலியில் ஜொலிக்கும் போது இந்த பாலம் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ வெளிநாட்டில் ஏதோ ஒரு பாலத்தை கவர் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இரவு நேரத்தில் இந்த பாலம் இப்படி தான் ஜொலிக்குதுங்க. பாலம் ஓப்பனை முன்னிட்டு நிறைய சீரியல் லைட் எல்லாம் போட்டிருந்தாங்க, அப்போ எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கா. இதுவும் உக்கடம் ஏரியாவில் பார்க்கக்கூடிய ஜங்ஷன் மட்டும்தான். இதோடைய அந்த எண்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு திரிசூலம் மாதிரி ஸ்ட்ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு இறங்கும் ஆத்துப்பாலம் ஏரியாவில். அதையும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். உக்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ல இருந்து ரைட் சைடில் சுங்கம் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரைட் எடுத்துகிட்டு போனானாக்கா இந்த பகுதிக்கு பாலத்தில் போய் இறங்கக்கூடிய பகுதி வேலை தான் இன்னும் முடியாமல் இருக்குது. அந்த வேலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாம் அங்கே வீடியோவை முடிச்சிடலாம். நம்ம மேலே ஏறி போனோம் பார்த்தீங்களா, அதோடைய பக்கவாட்டு சாலை தான் இது. உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தீங்களா அந்த ஒரு எண்டு மாதிரி இருக்குது, அதில் இன்னும் கண்டினியூ முடியாமல் இருக்குது. அந்த பாலம் அங்கேருந்து இறங்கி அங்கே பாருங்கள் ஒரு குகை மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலோட போய் ரைட் சைடில் போய் நேராக இறங்குது. கீழேயும் ஒரு பாதை அமைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ டபுள் ட்ராக் மாதிரி இங்கே ஒரு ரோடு போட்டாங்க. இதெல்லாமே இந்த ஏரியா வாசிகளுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. இந்த பகுதியில் உக்கடம் பஸ் டிப்போ இருந்துச்சு, அரசு பேருந்து மணின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பஸ் டிப்போல இருந்து நிறைய நிலப்பகுதிகளை கையகப்படுத்தி இந்த ரோட்டை ரொம்பவே அகலப்படுத்தி இருக்காங்க. இந்த உக்கடம் மேம்பாலத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் பணிகள் இங்கே நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த வேலைகள் மட்டும்தான் இங்கே பெண்டிங் இருக்குது. இந்த வேலை மட்டும் முடிஞ்சிச்சுனாக்கா டோட்டலாக இந்த பாலத்தோட வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பாலம் கட்டும்போது இந்த ஏரியா எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுக்கிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயம்புத்தூர் பத்தின முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுக்கா நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பாராட்டும்.